ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 4க்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் ஹவு மெனி வேக்கன்சிஸ் அவைலபிள் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து டே 4ல் ஆப்ஷன்டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் நான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம்மோட டீட்டெயில் பற்றியும் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்ட் தான் நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஆப்ஷன்டேஸ் இன்றைக்கி ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? அப்சல்யூட்லி பார்த்தோம்னா ஒரு 18 பேர் தான் வந்து ஆப்ஷன்ட் ஆகியிருந்தாங்க இன்றைக்கி. மொத்தமாக இன்றைக்கி ஃபில்டு வந்து வேகன்சி 382 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக வந்து 382 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ஃபில் ஆனது டோட்டலாக வந்து 4 நாளில் ஃபில் ஆனது 1508. ஆப்ஷன்டேஸ் வந்து 92 ஆப்ஷன்டேஸ் வந்து வந்திருக்காங்க டோட்டலாக. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஜிடி ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம்னா 709 வேகன்சிக்கு 403 ஃபில் ஆகிருக்குது. அவைலபிள் வேகன்சிஸ் வந்து 306. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 வேகன்சி தான் பின்னா இருக்குது. ஜென்ரலில் 189 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ டே 4 தான் ஆயிருக்கு பிஎஸ்டிஎம்க்கு. பிஎஸ்டிஎம் டே 4லேயே என்ன வந்ததுன்னா மூவிங் ஆகலை. ஒரு 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பிஎஸ்டிஎம் ஓரளவுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. இதனை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிருக்காங்க, ஆப்ஷன்டேஸ் குறையுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதுவுமே கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பிஎஸ்டிஎம்மில் அரௌண்ட் 1000 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து 25 ஃபில் ஆகிருக்குது. ஒரு நாளைக்கு 10 பேர் தான் போயிட்டுருக்காங்க. 10 நாள் கரமிச்சு தான் வந்து அதில் வேகன்சிஸ் அதிகமாக போகும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோட கடைசியில் பிஎஸ்டிஎம் பற்றி பேசுவோம். ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. ஆர்த்தோ இப்போ இன்றைக்கி வந்து ஹார்த்தோவில் வந்து ஒருத்தங்க வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9 வேக்கன்சி. இன்றைக்கி தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேருந்து வந்து தான் போயிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க 157 சம்திங் மார்க்குன்னு நினைக்கிறேன். அவங்க 1 லேக் டிசபிலிட்டியில் லெவல் 12 எடுத்திருக்காங்க. ஐ திங்க் எல்எஃப்ஏ ஆர் சம்திங், அது எனக்கு தெரில, அது நான் சரியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஆர்த்தோவில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் போயிருக்காங்க ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ், ஐ திங்க் ஸோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து 8 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் உமன் வந்து 179, இன்னும் 110 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி உமன்ஸ் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உமன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் வந்துட்டுனா ஃபில் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா உமன்ஸோட பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்காட்டி சீக்கிரம் முடிஞ்சிடும் உமன்ஸு. ஏன்னா இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோட எஃபெக்ட். ஓகேங்களா? முதல்ல வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக இருந்தப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன்ஸ் சீட்டு வந்து ஜென்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உமன் சீட்டு ஃபஸ்ட்டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் சீட் வந்ததுன்னா முடிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 5 போயிருக்கு. மொத்தம் 67 அவைலபிலிட்டி இருக்குது. டெஸ்யூ விடோவோ ஜென்ரலில் வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. பிசி எடுத்துக்கிட்டோம்னா 260 வேகன்சிஸ் போயிடுச்சு. இந்த 349 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சிஸ் வந்து போயிருக்கு. 156 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இப்போ கம்யூனிட்டிலையுமே பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் மூவ் ஆன் ஆகலை 4 நாளில். ஓகேங்களா? பிசி உமனில் வந்து மொத்தமாக 124 போயிடுச்சு. இன்னும் 128, ஆல்மோஸ்ட் 50% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் 50% வந்து இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்து வந்து உமன்ஸ் இதுலேயுமே அதே மாதிரி தான். பிசி உமன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் வந்துட்டுனா முடியும். ஸோ அப்போ பார்க்குறப்போ கட் ஆஃப் பார்த்துட்டோம்னா ஜென்ரலுக்கும் உமன்ஸுக்கும் வந்து ஒரே மார்க் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? உமன்ஸுக்கு கம்மியாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து இது இன்னும் மூவ்மெண்ட் ஆகணும். இன்னும் 2-3 நாள் போச்சு. அடுத்த வாரத்தில் ஒரு புதன்கிழமை அப்படிங்கிற பக்கத்தில் மேக்ஸிமம் வந்து உமன்ஸ் பிசி உமன் வேக்கன்சிஸுமோ இல்லை ஜென்ரல் உமன் வேக்கன்சிஸ் வந்து ஒருத்தனா ஃபில் ஆயிரும். ஜென்ரல் வேக்கன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் புதன் இல்லைனா வெள்ளிக்கிழமைக்குள்ளார அது நடந்துரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிசி டெஸ்யூ வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். எம்பிசி ஜென்ரல் வந்து 166 பேர் இருக்குது. 298 அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி பிஎஸ்டிஎம் பாருங்கள் 3 எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்மில் இப்போ தான் ஓரளவுக்கு மூவ் ஆகிருக்குது. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் 1 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86, இங்கே 95 தான் அவைலபிலிட்டி இருக்குது. மற்றபடி எதுவுமே வந்து இன்னும் இதை ஆரம்பிக்கல ஸ்பெஷல் ரிசர்வேஷன். பிசிஎம்மில் 25 வேகன்சிஸ் தான் போயிருக்கு. 63 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. பிஎஸ்டிஎம் ஐ திங்க் ஸோ அவங்க 150 கீழே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து 150க்கு கீழே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இல்லைனா 150 to 55 ஸ்டார்ட் ஆகும். இனி அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து வந்துட்டுனா ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா? பிசிஎம் வேகன்சிஸ் இன்னும் வந்து நமக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதாவது பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் பிசிஎம்மில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல.
இதெல்லாம் உமன்ஸ் எடுத்துக்கிட்டோம். உமன்ஸ் வேக்கன்சியில் வந்து 5 வந்து ஃபில் ஆகிருக்கு, 28 26 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அந்த இப்போ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, உமன்ஸ் பிஎஸ்டிஎம் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. எஸ்சிஏல மொத்தமாக 5 வேக்கன்சிஸ் இன்றைக்கி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கின்ட்டு இல்லை, மொத்தமாக ஃபில் பண்ணியிருக்காங்க. 55 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி வந்துட்டுனா இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 55 வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே எஸ்சிஏல இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 22 வேக்கன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏலையும் பிஎஸ்டிஎம் இன்னும் டச் பண்ணல. எஸ்சிஏ உமன்ஸில் வந்து 2 பேர் எடுத்திருக்காங்க. எஸ்சியில் வந்து 84 பேர் டச் பண்ணிட்டாங்க. 256 வேக்கன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் வேக்கன்சிஸ் பிஎஸ்டிஎம்மில் எடுக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு உமன்ஸில் வந்து 43 ஃபில் ஆயிடுச்சு, 96 தான் அவைலபிலிட்டி. உமன்ஸ் வேக்கன்சியும் இன்றைக்கி தான் மூவ் ஆனாச்சுன்னு நான் நினைக்கிறேன் எஸ்சியில். ஓகேங்களா, மொத்த பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட்டோ மித்த எந்த பிஎஸ்டிஎம்மு எஸ்டி கேட்டகரி 149 தான் ஸ்டார்ட் ஆகுது, 149 மார்க்கு. ஓகேங்களா, அப்போ 149 மார்க்குங்கிறப்ப 22/6/23 தான் எஸ்டி கேட்டகரி ஃபஸ்ட் ரேங்க் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மொத்தமாக அசிஸ்டன்ட் வேக்கன்சியில் வந்து 1404 வந்து போயிருக்கு. மீதி இருக்கிற வேக்கன்சி 3282 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ 3482 வேக்கன்சிஸ் இன்னும் வந்து பின்னாடி இருக்கிற 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தம் 4686. அடுத்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓவில் நேற்று வந்து 18 வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிருந்தது. இன்றைக்கி ஒரே ஒருத்தர் ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட் வந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மில் வந்து ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா, இன்னும் இதில் வந்து மொத்தமாக 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அது ரெண்டுமே வந்து பிஎஸ்டிஎம்மில் தான் இருக்குது. அது 2 வேக்கன்சியுமே ஏஎஸ்ஓ வந்து டிஎன்பிஎஸ்சியில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது, இன்னொன்று வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ தான் இருக்குது. மித்த செக்ரட்டரியேட் ஏஎஸ்ஓ இப்போது கம்ப்ளீட்டட். செக்ரட்டரியேட் ஏஎஸ்ஓ 0. செக்ரட்டரியேட் ஏஎஸ்ஓ யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீல் பண்ணிங்க, எந்த ரிசர்வேஷன்லேயும் சீட்டு கிடையாது செக்ரட்டரியேட் ஏஎஸ்ஓவில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா லா வந்து நேற்று ஒன்று ஃபில் ஆயிருந்தது ஏஎஸ்ஓ, அது அப்படியே தான் வந்துதுன்னா இப்போ வரைக்கும் கன்டினியூ ஆகிட்டு இருக்குது. இன்னும் வந்து லாவில் வந்து 15 வேக்கன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எந்த வேக்கன்சிஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸில் வந்து இன்றைக்கி ஒருத்தங்க டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி தான் போச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க ஃபினான்ஸில். மாஸ்டர் டிகிரி எம்காம் கார்டி வந்ததுன்னா அவங்க எடுத்திருக்காங்க. ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 7 வேக்கன்சியில் 6 வேக்கன்சி இன்னும் அப்படியே இருக்குது ஏஎஸ்ஓ ஃபினான்ஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வேக்கன்சி ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் மென்ஸ் ஹாஸ்டல் வந்து அது எக்ஸர்வீஸ்மேன் ஸ்டார்ட் ஆனால் தாங்க இந்த வேக்கன்சி ஃபில் ஆகும். இது வந்து ஜிடி ஜென்ரல்னு போட்டிருப்பாங்க. எல்லோரும் கேட்குறீங்க ஜிடி ஜென்ரலாக தான் சார் இருக்குது, என்ன ஏன் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜிடி ஜென்ரல் தான். பட் ஆனால் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி வித்து எக்ஸர்வீஸ்மேன் வந்து அதனால் நீங்கள் இருந்திருக்கணும். அது வந்து ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ரேங்க்குள்ளார இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை எக்ஸர்வீஸ்மேன் மட்டும்தான் இதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்கன்சி இன்னுமே வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் HRCE. ஓகேங்களா, அதுவும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மூவ் ஆகிருக்கு. அசிஸ்டண்ட் தான் போயிட்டுருக்குது. ஏஐ இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் லைக் பிஎஸ்டிஎம் எக்ஸர்வீஸ்மேன் டிடபிள்யூ மட்டும்தான் இருக்குது. வேறு எதுக்கும் வேக்கன்சிஸ் அவைலபிள் இல்லை. ஆடிட் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, ஆடிட் இன்ஸ்பெக்டர் HRCE. ஸோ அசிஸ்டண்ட் வந்து இன்றைக்கி நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிடி ஜென்ரல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அசிஸ்டண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ப்ளஸ் வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் ரெண்டுமே வந்து ஜிடி ஜென்ரலில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உமன்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சி தான் டச் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 8 வேக்கன்சி. அது வந்து ஏஐ வந்து பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு. இதில் மட்டும்தான் இருக்குது, அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிசி ஜென்ரலில் இப்போ தான் 6 வேக்கன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. 26 வேக்கன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. அடுத்த டார்கெட் HRCE வந்து முடிப்பாங்க. ட்ரெஷரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பிசி உமன் வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸில் மொத்தம் 9 வேக்கன்சிஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. 5 மட்டும் தான் ஃபில் ஆகிருக்குது. பிஎஸ்டிஎம் இன்னும் உமன்ஸில் டச் பண்ணவே இல்லை. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் வந்து என்ன டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி எம்பிசி ஜென்ரலில் 2 வேக்கன்சி போயிருக்கு. எம்பிசி உமனில் வந்து 3 வேக்கன்சிஸ் போயிருக்கு. இதாக ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பார்த்தீங்களா.
எம்பிசி ஜென்ரல் இப்போ வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக இருந்ததுன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா 20ல் 5 வேகன்சிஸ் போயிருந்துருக்கும். இப்போ உமன்ஸுங்க இது ஹரிசனல் ரிசர்வேஷனுங்காட்டி உமன்ஸ் 3 பேர் எடுத்திருக்காங்க. அது அப்படியே 3 வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சிஏல யாரும் டச் பண்ணல. எஸ்சியில் 3 வேகன்சிஸ் டச் பண்ணிட்டாங்க. எஸ்சி உமனில் வந்து 2 வேகன்சிஸ். எஸ்டியில் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகவில்லை. எஸ்டி சொன்ன மாதிரி தான் 149 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஆடிட் அசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், அது நேற்றே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் நாளே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஜேசிஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகிருக்குது. ஜேசிஏல எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்த 8 வேகன்சியில் 7 வேகன்சி உமன்ஸு. ஓகேங்களா. ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் ஜென்ரலில் போயிருக்குது. அது ஃபஸ்ட்டு நாளில் எடுத்த பையன். இன்றைக்கி வந்து 4 வேகன்சிஸ் 4 பேர் எடுத்திருக்காங்க. 4 பேருமே வந்து உமன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமாக 8 வேகன்சிஸு. டே 3 வரைக்கும் மொத்தம் 4 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு இன்னைக்கு மட்டும் 4 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஜேசிஏ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன சார் ஏன் சார் என்ன மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஜேசிஏ வந்து எனக்கு தெரிஞ்ச டாப் 4 to 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸும் இருக்கணுமில்ல பிகாமில் முன்னாடி. ஸோ குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸோட விருப்பம் வந்து எப்போவுமே வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கு லெவல் 12, அதுக்கடுத்து இது ரெவன்யூ, ரூரலு, அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனு, ட்ரெஷரிஸு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற மோகமெல்லாம் குறைஞ்சிச்சு. ஸோ ட்ரெஷரிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சில பேர் வந்து ஸ்டடீஸுக்கு வெளியில் போவாங்க. மித்த எல்லாம் இப்போ இனிமேல் அடுத்த வாரத்தில் பிகாம் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து ஜேசிஏ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற போஸ்டிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஜேசிஏ பெட்டர் ஜாப். அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெஷரிஸ் முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து மேபி ஸ்கூல் எஜுகேஷன் போவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜேசிஏ ஸ்டார்ட் ஆயிரும். பிகாம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி இந்த இது பிகாம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க நீங்கள் நார்மல் கேண்டிடேட்டை விடவும் ஒரு 2 to 3 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, இன்னும் பிக்கப் ஆகணும். இதில் பிஎஸ்டிஎம்எல்லாம் வச்சுக்கிறவங்க, பிகாமில் பிஎஸ்டிஎம்எல்லாம் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜேசிஏ கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் வந்து மூவ் ஆன் ஆகலை. நெக்ஸ்ட் வீக்கில் இது வந்து நல்லா மூவ் ஆன் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஜென்ரல் சீட் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. வேறு எந்த சீட்டும் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. மொத்த வேக்கன்சி 928. 928ல் 920 வேக்கன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. 8 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ். ஓகேங்களா. அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 5 பேர் டோட்டலாக எடுத்திருக்காங்க. நேற்று 2 3 இருந்தது. இன்றைக்கி ஒரு 2 பேரோ 3 பேரோ எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்கு இது வந்து பிகாம், இது ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபை, அதாவது பிகாம், எம்ஏ, பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து செக்ரட்டரியேட்டில் தான் அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வந்து. ஸோ அதனால் இதை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இது ஈஸி ப்ரொமோஷன் காட்டி இப்போ இனிமேல் வந்து இது மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். இது ஜேசிஏக்கு முன்னாடியே இது ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஜேசிஏ ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான டீட்டெயில் இது தான். ஸோ ஜென்ரல் இதில் வந்து நான் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, டோட்டல் வேக்கன்சி ஃபில்லுடு வந்து மொத்தமாக 4 நாளில் ஃபில் ஆனது 1508 ஃபில் ஆகிருக்குது. டோட்டல் ஆப்ஷன்டீஸ் வந்து 92. இன்றைக்கி ஆப்ஷன்டீஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்காங்க. இன்றைக்கி ஃபில்லான வேக்கன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 382. டோட்டல் ஆப்ஷன்டீஸ் எவ்வளோன்னா 18 பேர் ஆப்ஷன்ட் ஆகிருக்காங்க. பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக ஃபில் ஆகிருக்கிறது 25 ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து 11 பேர் போனாங்க பிஎஸ்டிஎம். 11 பேர்த்தில் ஒருத்தங்க ஆப்ஷன்ட்டு, ஒரு 10 பேர் வந்து போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜேசிஏல இன்றைக்கி வந்து ஃபில்லுடு வந்து 8. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பிஎஸ்டிஎம்மை வந்து பார்க்கலாம். பிஎஸ்டிஎம்மில் வந்து நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல, நல்லாவே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆப்ஷன்டீஸ் வரல, எல்லாருமே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது பிஎஸ்டிஎம் மூவ் ஆக தான் வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ தான் 4 நாளுங்கிறப்போ வந்துட்டுனா பிஎஸ்டிஎம் இவ்வளோ தான் மூவ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 0.1% தான் வந்துட்டுனா மூவ் ஆன் ஆகிருக்கு பிஎஸ்டிஎம்மில். இங்கே ஜென்ரல் வேக்கன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1500 பக்கம் வந்துட்டுனா முடிஞ்சு 5000ல் வந்து 1500 பக்கம்னா ஆல்மோஸ்ட் 30% முடிஞ்சப்போ தான் நம்மளுக்கு 0.1%, 0.25% அந்த மாதிரி தான் வந்துட்டுனா போயிட்டுருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி மொத்தமாக பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகிருக்கிறது 25 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. 25 வேக்கன்சிஸில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா
இன்றைக்கி மட்டும் வந்து 10 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நாளில் வந்து 2 ஃபில் ஆகிருந்தது. செகண்ட் நாளில் வந்து 3 நினைக்கிறேன். அதுக்கடுத்த நாள் 5, அதுக்கடுத்த நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. டோட்டலாக வந்து 25 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதில் இன்றைக்கி மட்டும் ஒருத்தங்க வந்து ஆப்சண்ட்டு. ஓகேங்களா. இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் வந்து 6 வேக்கன்சிஸ் எடுத்தாங்க. 10 வேக்கன்சியில் 6 வந்து 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் எடுத்தாங்க. எல்எஃப்ஏ வந்து 2 எடுத்தாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இஓ வந்து 1 எடுத்தாங்க. இன்னொரு வேக்கன்சிஸ் வந்து என்னவோ சம்திங் எடுத்தாங்க. ஓகேங்களா. இன்னொரு வேக்கன்சிஸ் வந்து ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட். அவர் இன்றைக்கி போன ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தது ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட் தான் எடுத்தாங்க பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா. மொத்தமாக வந்து 10 வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. ஆஸ் யூஸ்வல் ஜென்ரலில் மூவ் ஆன மாதிரி தான் எல்லாருமே இது ஆடிட் இன்ஸ்பெக்டரை விட்டுட்டு வந்து எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஐ திங்க் ஆடிட் இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சி எல்லாமே வந்து அதுக்கு அடுத்ததாக முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டில் இன்றைக்கி டோட்டலாக வந்து ஃபில் ஆகிருக்குது 25. ஒரு ஆப்ஷன்ஸ் மொத்தம் 4 நாளில் 26 பேர் போயிருக்காங்க. 25 பேர் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆப்சண்ட்டு, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆப்ஷன்ட்டு. 25 வேக்கன்சியில் எல்லாம் லெவல் 12 வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. இஓவில் 2 பேர் மாற்றி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இஓ பெஸ்ட்டு ஜாப்னு சொல்லிட்டு இஓ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட சாய்ஸ் எம்சியாக இருந்திருக்கலாம். எம்சி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இஓ சூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இஓவில் 2 வேக்கன்சிஸ் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிசி பிஎஸ்டிஎம்மில் இருக்கும், இன்னொன்று வந்து எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் இருக்கும். ஓகேங்களா. அவங்களோட பர்சனல் சாய்ஸில் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. லெவல் 12 தான் வந்து எல்லாத்துக்கும் பர்சனல் சாய்ஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து லெவல் 10 இஓ கூட வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அது ஹைலி பவர்ஃபுல் ஜாப். அது எம்சி மாதிரி தான், குட்டி எம்சி மாதிரி தான் அப்படிங்கிட்டு வந்துட்டுனா அவங்க இஓ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி வந்துட்டுனா அவங்கள தவிர மற்ற எல்லாமே வந்து லெவல் 12 தான் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ரெவன்யூலேயே நம்ம என்ன பிஎஸ்டிஎம்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் எதுலேயுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ரெவன்யூவெல்லாம் ஐ திங்க் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து புதன்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். புதன்கிழமையே இல்லை, வியாழக்கிழமையிலேருந்து தான் வந்து ரெவன்யூவெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இது பிஎஸ்டிஎம்க்கு. ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த 2 நாள் 10 பேர் தான் போவாங்க. மேக்ஸிமம் அடுத்த 3 நாளில் அரௌண்ட் 30 பேர் தான் போவாங்க. 30 பேருங்கிறப்போ வந்துட்டுனா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் வந்து இன்னும் லெவல் 12 அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வந்து அங்கே தான் வந்துட்டுனா ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தளவு தான் பிஎஸ்டிஎம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பிஎஸ்டிஎம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம கட் ஆஃப் சீரீஸில் நம்ம போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்தளவு தான் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வரும். அது கீழே வேணால் போகலாம், மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் தான் போயிட்டுருக்குது. இப்போதைக்கு டே 4ஓட கவுன்சிலிங் வந்தது ரிப்போர்ட்டு தான். ஓகேங்களா. இன்னொன்று இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வருமானு எனக்கு தெரியல. டெக்னிக்கல் டீமில் வந்துட்டுனா அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நாளைக்கு கவுன்சிலிங் இல்லை, மேபி நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதா வந்துட்டுனா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து கஷ்டம்தான். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு தான் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டுனா ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா நமக்கு நாளைக்கு கவுன்சிலிங் கிடையாது, நாளானைக்கு தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட்டுங்காட்டி ஸோ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா இது அதோட ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹெக்டிக்காக இருக்கும். மைன்யூட்டாக பார்க்கணும். மைன்யூட்டாக பார்த்து வந்துட்டுனா நேற்று கூட வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து மிஸ் ஆகிருந்தது. அது கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு அந்த மைன்யூட்டாக இருக்குங்காட்டி சரி ஓகே 1 டே வந்து கேப் இருக்குங்காட்டி நாளைக்கு போடலாம் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டுனா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்துட்டுனா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் ரிப்போர்ட்டு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் மட்டும் நாளைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளார உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போடுறோம். அடுத்த நாள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், இந்த 4th டேயில் வந்துட்டுனா எந்த மாதிரி கவுன்சிலிங் போயிருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் வந்துட்டுனா நம்ம டீட்டெயில்டாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃபில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டுனா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் போகிறவங்க வந்து ரொம்ப பதட்டத்திலே இருப்பாங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து இதுவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரேங்க் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு அனுப்புங்க. இது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக கூட இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.